வெல்கம் டு உமாச்சி கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி பூண்டு பொடி தாங்க பார்க்க போகிறோம். உளுந்து வரக்கப் போல் உளுந்து எடுத்து வறுத்துங்க. நல்லா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு வறுத்துக்கணுங்க. இந்தளவு நல்லா செவக்க விட்டு எடுத்துங்க. உளுந்து நல்லா செவந்துருச்சுங்க. அடுத்தது கடலை பருப்புங்க. அதுவும் அதே அரைக்கப்பளவு எடுத்துங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்துங்க. இது கொஞ்சம் செவக்க நல்லா வறுத்துக்குங்க. இதுவும் செவக்க வறுத்துங்க. கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சுங்க. இந்தளவு வறுத்துட்டா போதுங்க. துவரம் பருப்பும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. 2 கப் அளவு பூண்டு எடுத்துங்க. நல்லா 2 கப் அளவு பூண்டு. இது கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்தளவுக்கு பூண்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்தளவுக்கு கொஞ்சம் செவப்பாக வறுத்துங்க. இந்தளவு வறுத்தா போதுங்க. தேவையான அளவு மிளகாய் எடுத்துங்க. மிளகாய் வறுத்துங்க. உப்பு போட்டு வறுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நெடி இருக்காது. தேவையான அளவு மிளகாய் உங்கள் காரத்துக்கு தக்கனது எடுத்துங்க. பருப்பு பூண்டு எல்லாம் நல்லா ஆறட்டுங்க. இதை ஆற வச்சுருவோம். இப்போ இங்கே மிளகாய் ரெடி ஆகிடுச்சு. மிளகாய் உப்பு இதுவும் வரப்பட்டுருச்சுங்க. இதுவும் ஆறட்டும். ஆற விட்டு நம்ம மிக்சியில் பொடிச்சிக்க வேண்டியதாங்க. மிளகாய் ஆறிடுச்சுங்க. மிளகாய் ஆறினோடனே இதில் போட்டுங்க. மிளகாய் உப்பும் போட்டேன். இந்த 3 பருப்பையும் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கணுங்க. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுங்க. நீங்கள் வறுத்தோடனே சூட்டோடு போட்டால் நல்லாயிருக்குங்க. சூடாக இருக்கும் போதே பருப்பு அது மேலே பெருங்காய பவுடராக இருந்தால் போட்டுங்க. கட்டினா வறுத்துங்க. பவுட்ருனால் நம்ம பருப்பெல்லாம் வறுத்த சூட்டோடு போட்டுருங்க. கொஞ்சம் வாசனை நல்லா இருக்கணும். கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இப்போது நொரன்னு பொடிசியாச்சு. இப்போது இதை பூண்டை எடுத்து போட்டுக்க வேண்டியதாங்க. பூண்டை போட்டு நம்ம பொடிச்சிட வேண்டியதான். நொரன்னு பொடிச்சுங்க. பூண்டும் நல்லா நைஸாக கிரைண்ட் ஆகும். பூண்டு பொடி ரெடி ஆகிடுச்சிங்க. பூண்டு பொடி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்ச உடனே இப்படி கட்டியாக தாங்க இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஆற விட்டு கொஞ்சம் அந்த ஹீட் போட்டுன்னா இப்படி பொலன்னு வந்துடும். நல்லா இந்த மாதிரி பொலன்னு வந்துடுங்க. கொஞ்சம் ஹீட்டில் அப்படி கட்டியாக இருக்குங்க. பூண்டில் உள்ள எண்ணெய் பசதுனால அப்படி கெட்டியாக இருக்கும். அது ஒன்றும் இல்லைங்க. ஆறுனா சரியாயிடும். உடச்சி நம்ம கையால் உதுத்து விட்டோம்னா இல்லை கரண்டியால் அப்படி மசித்தாலே வந்துடுங்க. கரெக்டாகிடும். இதை வேணுங்கிறத எடுத்து சாதத்துக்கு சுடு சாதத்துக்கு போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்குங்க. நொரப்பாக அரைச்சிங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் சுடு சாதத்தில். டெய்லியே ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன உருண்டை அளவு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பார் குழம்பு எது வேணுமோ சாப்பிடுங்க. ரொம்ப பிபி கண்ட்ரோல் ஆகுங்க. இது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அவசியம் எடுத்துங்க. கேஸ் ட்ரபிளுக்கு ரொம்ப நல்லது.